ஹாய், எல்லாருக்கும் சண்டே காலை வணக்கம்ப்பா. இப்போ நம்ம நான்வெஜ் தான் செய்ய போகிறோம். சண்டே ஸ்பெஷல் என்னன்னு கேட்பீங்க. வாரமான வீக்லி சமையல் போடுன்னு யூடியூப்ல கேட்பாங்க. நீங்கள் சண்டே ஸ்பெஷல் போடலையா, இன்னைக்கு என்ன சமையல் கேட்பீங்க. அதனால நான் காட்டுறேன்ப்பா, செஞ்சு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னென்ன செய்யறேன்னு காட்டுறேன் பாருங்க. இது வஞ்சிர மீன், அது கொசுறு 2 போட்டாங்க. வஞ்சிர மீன் இது குட்டி வஞ்சு, ரொம்ப பெருசாக இல்லை, திட்டமாக தான் இருக்குது. இன்னும் க்ளீன் பண்ணல. இது ஒரு 1/4 கிலோ. இது மட்டன் சூப்பு மாதிரி. சளி எனக்கும் பிடிச்சின்னு இருக்குது, பையனுக்கு பிடிச்சின்னு இருக்குது. அவர் சாப்பிட மாட்டாரு. அதனால அது இது வச்சு மிளகு சீரகம்லாம் வச்சு நல்லா காரமாக காட்டாக வச்சு சாப்பிட்லான்ட்டு. இறா 150 ரூபா. இறா தாங்க விலை ஜாஸ்தி, அநியாயம். 150 ரூபா. கொஞ்சம் பெருசாக இருக்குது, இன்னும் க்ளீன் பண்ணல. எதையும் இது பண்ணிக்கலாம். வாங்க, இந்த கலர் செஞ்சுட்டேன். இதெல்லாம் பண்ணிருந்த பாருங்க. எல்லாத்துக்கும் அஞ்சாச்சு. இது மட்டனுக்கு, இது எறா தூக்குக்கு, மீன் குழம்புக்கு அரைக்கிறதுக்கு. அதுலேயே கொஞ்சம் எடுத்து மீன் குழம்பு தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான். தனியாகனே எல்லாம் சாமான்லாம் எடுத்து வச்சுட்டேன் கீழே எல்லாமே. நம்ம இப்போ கேஸ் பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சு இந்த இது வறுத்துக்கலாம். மட்டனுக்கு வறுத்துக்கலாம். அது ஆறும், அதுக்குள்ளே கழுவிட்டு வந்துடலாம். அதுதான் மட்டனுக்கு போட்டுருவேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா கடாயில். காயட்டும், எண்ணெய் காயட்டும். வாரம் இதே போடாதீங்கன்னு சொல்லாதீங்க. நான் என்ன செய்யறேனோ அதான் போட முடியும். அதை எத்தனை பேர் புது சப்ஸ்கிரைபர்லாம் வரீங்க இல்லையா, பாருங்க. பழைய சப்ஸ்கிரைபரும் வேணும்னா தெரிஞ்சுக்கோங்க பார்த்து. அவ்வளோதான். எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பார்த்துக்கோங்க. தனியா கொஞ்சம் தான் போடுறேன், கொஞ்சம் தானே, அது ரொம்ப கிடையாது. இல்லை, கொஞ்சம் தனியா. இது காஞ்ச மிளகா ஒரு 5 மிளகா காஞ்ச மிளகா. மிளகு மட்டும் நல்லா 1 ஸ்பூன் வைக்கிறேன். இதால 1 ஸ்பூன். சவுண்ட் வாட்டா வைக்க போறேன். சீரகம், இது சோம்பு கொஞ்சம். மட்டன் சோம்பு போட்டால் நல்லா இருக்கும். சிக்கனுக்கு சீரகம் போடும். சீரகமும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் தான் அது. இதில் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை எல்லாமே, தக்காளி, ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம் நிறைய இருந்து வச்சிருக்கேன். நான் வதங்கட்டும். கழுவி எடுத்தாந்து வச்சுக்கலாம். நெல்லு கழுவிட்டேன். எல்லாமே இன்னைக்கு விலை ஜாஸ்தி தான். எல்லாமே இன்னைக்கு விலை ஜாஸ்தி. ஆனால் கறி பரவாயில்ல, அதே விலை தான். மீன் என்ன விலை ஜாஸ்தி. புளி ஊற வச்சேன். இப்போ நம்ம மீன் குழம்புக்கு புளி ஊற வச்சாச்சு. அரைச்சிக்கலாம். அது கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு கூட்டிட்டு காட்டுறேன்ப்பா. அவ்வளோதான்ப்பா, கரைச்சிட்டேன். புளி கரைச்சி வச்சு. வஞ்சிர மீன்ன்றதுனால ரொம்ப புளி தாங்கும். அதனால கொஞ்சமா புளி கரைச்சிருக்கேன். வஞ்சிர மீன்ன்றதுனால அது புளி தாங்குது. கொஞ்சம் கரைச்சிருக்கேன். நம்ம கேஸ் பற்ற வச்சுக்கலாம். கேஸ் பற்ற வச்சுக்கலாம். இது நல்லா இதாகிடுச்சு, ஆறிடுச்சு. மூணுமே பற்ற வச்சாச்சு. இது இறாவுக்கு, இது மீன் குழம்பு, இது மட்டனுக்கு. எண்ணெய் ஊற்றிக்கலாம் எல்லாத்துக்கும்.
கடுகு மீன் குழம்பு மட்டும் வெந்தயம் போட்டுக்கலாம். கறிக்கும் இதுக்கும் எல்லாத்தையும் போட்டு இது வந்து வெராக்கு, இது வந்து கறி. மீன் குழம்பு மட்டும் லேட்டாக போடுது, ஏன்னா சட்டி இல்லை அது. இது கறி போட்டுருவோம். எல்லாம் வதங்கட்டும். இது கறிக்கு வதங்கிட்டு கறி போட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம். இறால் வந்து இட்லி பொடி வச்சுருக்கலாம். இப்போ நம்ம அரைச்சதை ஊற்றிக்கலாம் இதில் மட்டனில். தக்காளி போடுறது மீன் குழம்புக்கு அரைச்சி ஊற்றிக்கலாம். இதுலேயே வந்து மீன் குழம்புக்கு அரைச்சி ஊற்றிக்கலாம். சீரகம் மிளகு மிளகு கறிக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் மீன் குழம்பு மஞ்சள் தூள்
தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மீன் குழம்பு அரைச்சி வந்துடும். அவ்வளோதான், அரைச்சாச்சு பாருங்க. மீன் குழம்பு அரைச்சாச்சு. ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டாச்சு ஆல்ரெடியே. அவ்வளோதான்ப்பா. மீன் குழம்பு வதங்கிச்சு, நல்லா வதங்கிச்சு, நல்லா வதங்கிச்சு. அவ்வளோதான்ப்பா. அது மூடிடலாம். வதக்கி வைக்கணும். இப்போ வந்து நம்ம இதுக்கு தண்ணி ஊற்றலாம்ப்பா. இறக்கிறப்போ இது மிளகாத்தூள் மிளகுத்தூளும் கொத்தமல்லி போட்டு இறக்கணும்ப்பா. புதினா தழை கொத்தமல்லி போட்டு இறக்கணும். இப்போ வந்து இது இறா போட்டுக்கலாம். வதங்கிட்டு இறா போட்டுக்கலாம். மிளகாக்கு மஞ்சள் போட்டுக்கலாம். அதெல்லாம் போட்டால் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். மிளகாக்கு மஞ்சள் போட்டு இது மூடி போடணும். மூடி தான் பெரிய விஷயம். நம்ம இறா வதங்கிச்சு நல்லா. இது மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம்ப்பா.
சீரகம் சீரகத்தூள் கொஞ்சோண்டு போட்டேன். இது மிளகுத்தூள். இது மட்டனுக்கும் இறாவுக்கும் லாஸ்ட்டாக போடுறேன். தேவையான தண்ணி கொஞ்ச நேரம் வந்து போகிறோம். அந்த எல்லாம் கொதிக்கிட்டோம். அது குக்கர் விசில் போட்டேன். இது போட்டாச்சு. எல்லாம் கொதிக்கிட்டோம். வேலை முடிஞ்சுது. சாதம் மட்டும்தான் வடிக்கணும். சாதம் லேட்டாக வடிச்சிடலாம் சூடான்ட்டு இது மட்டும் செய்யறேன். சாதம் எல்லாருக்கும் தெரியும், அது வடிக்க தெரியாதுங்க. அதனால அதை காட்டுறதில்ல. இது மட்டும் தான் செஞ்சு காட்டுறேன். இது எல்லாம் முடிவிட்ட காட்டுறேன். குழம்பு கொச்சிருக்குப்பா. மீன் போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொச்சி சுண்டிச்சு. இப்போ வந்து இது முடிஞ்சிச்சுன்னா இறக்கிடலாம். கொச்சிதுன்னா இறக்கிடலாம். இறாவும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. அது 10 நிமிஷம் வறுத்து விட்டு வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து இப்போ நம்ம மிளகுத்தூள் போட்டுக்கணும். இதுக்கும் மிளகுத்தூள் வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். இப்போ வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கலாம். இது கொஞ்சம் நல்லா செஞ்சிடுச்சு. விசில் எடுத்துக்கணும். கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம்ப்பா. இறாவுக்கு கொஞ்சம் மிளகுத்தூள். கொத்தமல்லி தூள் வந்து இதுக்கு கொத்தமல்லி. இறாவுக்கு மீன் குழம்பு. எல்லாத்துக்குமே மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுக்கா. மீன் குழம்பு ரெடி. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். ஓகேவா? பாருங்க, ஆஃப் பண்ணிடுறேன். எல்லாத்தையும் ஆஃப் பண்ணியாச்சு. ஓகேங்களா? எறா தொக்கு, மீன் குழம்பு, மட்டன் சாப்ஸு, அதான் கிரேவி மாதிரி வச்சுருக்கேன். அவ்வளோதான்ப்பா. சாதம் வடிக்க போனால் நான் அரிசி ஊற வச்சுட்டா லேட்டாக வச்சுக்கலாம். சூடாக சாப்பிடலாம், ஏன்னா படிக்கலாம். அதனால் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.